to Yes with Selvi channel. நம்ம சேனல்ல PGTRB கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிலபஸ் வைஸா ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 DBMS கவர் பண்ணிட்டோம். அதோட 3 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபுல் யூனிட் 200 MCQமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்ஸும் அதில் இருக்கு. தென் பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு, வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 பைத்தன் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து MCQ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த வீக் எண்டில் நம்ம வந்து OS ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எவ்ரி ஈவினிங் வந்து எவ்ரிடே ஈவினிங் வந்து 6 o'clock வந்து நமக்கு வீடியோ போஸ்ட் ஆகும். 6:30க்கு வந்து அதோட MCQs வந்து உங்களுக்கு வரும். தென் சண்டேல நம்ம டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வரும்போது வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், நிறைய டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணலாம். தென் இந்த யூனிட்ஸ் OS ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால 5 days மட்டும் கிளாஸஸ், அதாவது மண்டே டு ஃப்ரைடே மட்டும் கிளாஸஸும், சாட்டர்டே வந்து கொஞ்சம் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு சண்டே அப்புறம் டெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா MCQ நிறைய பார்க்க வந்து நிறையவே வந்து நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால சாட்டர்டேல இனிமேல் வந்து மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்ன எடுத்தோமோ அது ஓரியன்டான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ கிளாஸஸ் தானே, ரெக்கார்டிங் கிளாஸஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி வைக்காதீங்க. எக்ஸாம் வரும்போது வந்து நீங்கள் நிறைய போய் ரெஃபர் பண்ணுவீங்க, இதை படிக்கவா அதை படிக்கவான்னு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால அன்னன்னைக்கு ஒரு 1 hour இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு படிங்க. அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு படிச்சிருங்க. புதுசாக வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஷெடியூல் போட்டு ப்ரீவியஸ் கிளாஸஸையும் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுற OS யாவது ஃபுல் லென்த்தாக அப்படியே ஃபுல்லாக பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க இன்னைக்கான MCQ போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, which statement most accurately describe the Python interactive mode? இன்ட்ராக்டிவ் மோடு பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம பைத்தானில் 2 மோடு இருக்கு. ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோடு, அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடு அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் நம்ம கால்குலேட்டர் மாதிரி. ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், சட்டன் கால்குலேட்டரில் போட்டு ஆன்சர் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இமீடியட்டாக ரிசல்ட்டை கொடுத்துரும். ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. எனக்கு இந்த கோடிங் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கோடிங்கை நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு தான் இன்ட்ராக்டிவ் மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்ட்ராக்டிவ் மோடை டைப் பண்ணுற இடத்துக்கு பேர் என்னதுன்னா ஷெல்லு, பைத்தான் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் ப்ராம்ப்ட் ஆர் பைத்தான் ஷெல்லுன்னு சொல்லலாம். இதுவே இல்லை எனக்கு அது வந்து C++ மாதிரி கோடிங்கு, ஒரு 50 line கோடிங் இருக்குது, எனக்கு சேவ் பண்ணி நான் அடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து பைத்தானோட ஸ்கிரிப்ட் மோடில் போய் டைப் பண்ணி .pyன்னு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 மோடு இருக்கு. ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடு, இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடு எங்கே வரும் அப்படின்னா ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் செல்ல டைப் பண்ணுவோம். இதுவே ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னா எங்கே டைப் பண்ணுவோம் அப்படின்னா பைத்தானோட எடிட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பைத்தானோட எடிட்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ பைத்தான் எடிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பைத்தான் எடிட்டர் வந்து IDLE தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? It execute only complete .py programs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என்ன பண்ண மாட்டோம், சேவ் பண்ண ப்ரோக்ராம்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்களான்னா இல்லை. ஏன்னா இதில் சேவ் மோடே கிடையாது இன்ட்ராக்டிவ் பொறுத்த வரைக்கும். இட் ரீட், எவாலுவேட் அண்ட் எக்ஸிக்யூட் த இன்புட் இமீடியட்லி அண்ட் மேக் இட் யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இமீடியட்லிங்கிற வேர்டு தான் இதோட கீவேர்ட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடு இமீடியட்டாக ரிசல்ட் கொடுத்துரும். சின்ன சின்ன ப்ரோக்ராமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ண மாட்டோம். சரியா? தென் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் டெஸ்டிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுவோம். இது கரெக்ட் ஆன்சர். இட் டஸ் நாட் சப்போர்ட் த வேரியபிள் அசைன்மெண்ட். வேரியபிள் அசைன்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இது ராங். இதுலயும் நம்ம A = 10, B = 20 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் த கமாண்டட் ended by the user. இது வந்து இதோட இருக்க கமாண்டை ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணின்னு சொல்றாங்க. இதில் சேவே ஆகாது. உங்களுக்கு எப்படி நம்ம கால்குலேட்டரில் ஜஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்து அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் உடனே அது வந்து ரிமூவ் ஆகிடும். சேவ் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which statement correctly explain why the following behaves different in interactive and script mode? So 10+20 கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராக்டிவ் மோட்லையும் ஸ்கிரிப்ட் மோட்லையும் எப்படி
யூஸ் ஆகுது, எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. இப்போ இதை ஜஸ்ட் நீங்க என்ன சொல்லுங்க, இன்டராக்டிவ் மோடுனா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இருக்கும். ஓகேவா, இதுல வந்து 10+20 கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்டா 13 ஆன்சர் கொடுத்துரும். இதுவே ஸ்கிரிப்ட் மோடா இருந்துச்சுன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இந்த டேட்டா வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் இதை பிரிண்ட் பண்ண சொல்லு அப்படின்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது பிரிண்ட் ஆகும். வித்தவுட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாம உள்ள ஸ்கிரிப்ட் மோடு வந்து ஒர்க் ஆகாது. ஸ்கிரிப்ட் மோடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ப்ரோக்ராமிங்குள்ள என்ன ரூல்ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த இன்டராக்டிவ் மோட்ல தான் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. வேரியபிள் அசைன் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையாது. டைரக்டா வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பிரஷனாக கொடுத்து நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் வேலிட் ஒன்லி இன் இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோட்ல தான் எக்ஸ்பிரஷன் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. ஸ்கிரிப்ட் மோட் டஸ் நாட் சப்போர்ட் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணலன்னா எந்த ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இது ராங். ஸோ இன்டராக்டிவ் மோட் டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் த டாப் லெவல் எக்ஸ்பிரஷன். இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை அது வந்து டிஸ்பிளே பண்ணிடும். வேற ஸ்கிரிப்ட் மோடா இருந்துச்சுன்னா நார்மலி ரெக்யூர் த எக்ஸ்பிளிசிட் அவுட்புட் சச்சஸ் பிரிண்ட். பிரிண்ட்னு கொடுத்து அந்த பிரிண்ட்டுக்குள்ள 10-20 கொடுத்தாதான் அது வந்து அவுட்புட்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். அதர்வைஸ் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் பட் டிஸ்பிளேல காட்டாது. இன்டராக்டிவ் மோட்ல இந்த நம்பர்ஸ்க்காகவே ஆன்சர் கொடுத்துரும். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. பிரசிடென்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிரசிடென்ஸ்னா என்ன, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். இதுல எந்த ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஆப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆர்டரை கொடுக்கறது தான் பிரசிடென்ஸ். அசோசியேட்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகணுமா இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கறத சொல்றது தான் இந்த அசோசியேட்டிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 5 ஸ்டார் ஆஃப் 2 டிவிஷன் ஆஃப் 7 நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம்னா ஸ்டார் அண்ட் டிவிஷன் ரெண்டுமே ஈக்குவல் பிரசிடென்ஸ் தான். ஓகேங்களா, ஸ்டாரு டிவிஷன் ஃப்ளோர் டிவிஷன் எல்லாமே ஈக்குவல் பிரசிடென்ஸ் தான். இப்படி இருக்கும்போது எந்த ஆப்ரேட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதுல அசோசியேட்டிவிட்டி அப்படிங்கிற ரூல் வரும். லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, இந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா இல்ல இந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கணுமான்னு கேட்கும். இதுதான் அசோசியேட்டிவ்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மட்டும் ரைட் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாத்துக்குமே லெஃப்ட் டு ரைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி கொடுத்துருக்கேன், அதுல பாத்துக்கலாம். பட் வந்து டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஆன்சர் பாருங்க. Precedence determines the order among the operators of different priority, while associativity help determine the evaluation grouping when operators have the same precedence. Same precedence வரும்போது அதை எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் அசோசியேட்டிவிட்டி. ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which expression demonstrates the right associative nature of exponentation. எக்ஸ்போனன்டேஷன்ல எது நேச்சர்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போனன்ட் சிம்பிள் ஒன்னாவது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க 2 எக்ஸ்போனன்ஸ் 3 ஸ்டார் 4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா இதுல ஹையர் பிரசிடென்ஸ் என்ன, எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட்க்கு அப்புறம் தான் யார் வருவாங்கன்னா ஸ்டார் வருவாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, 2 பவர் ஆஃப் 3 8 கண்டுபிடிச்சு 4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வேற வேற பிரசிடென்ஸ் இருக்கிறது கொடுத்தாங்கன்னா இங்க எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கிளியரா? ஸோ இங்க பாருங்க, அதே மாதிரி பிளஸ் டபுள் ஸ்டார், டபுள் ஸ்டார் தான், இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பிளஸுக்கு போயிடும். ஸோ இதுவே 2 டபுள் ஸ்டார் 3 டபுள் ஸ்டார் 4, தட் மீன்ஸ் எக்ஸ்போனன்ட். இப்படி கொடுத்தாங்கன்னா இதுவும் எக்ஸ்போனன்ட் இதுவும் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ போத் ஆர் த சேம் பிரசிடென்ஸ் வந்துருச்சா? சரிங்களா? ஸோ இப்போ எதை வந்து ஃபர்ஸ்ட் செய்யணும், 2யும் 3யும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் பண்ணணுமா இல்ல 3யும் 4யும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் அசோசியேட்டிவ். அதுதான் அசோசியேட்டிவ்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்குமே லெஃப்ட் டு ரைட் தான். ஆனா
எக்ஸ்போனன்ட்டுக்கு மட்டும் ரைட் டு லெஃப்ட் நடக்கும். ரைட் டு லெஃப்ட்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 4ஐயும் ப்ராசஸ் பண்ணும். 3 பவர் ஆஃப் 4 கண்டுபிடிச்சு அதோட 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ரைட் அசோசியேட்டிவ் நேச்சர் நீங்க கொடுத்துருக்கோம். பட் நீங்க ப்ராசஸ்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்த ஆன்சர் கேட்டாங்கன்னா இப்படிதான் பண்ணணும். ஸோ ஒரே ஆப்ரேட்டர்ஸ் ரிப்பீட்டடா வந்தாலும் சரி, இல்ல ஒரே பிரசிடென்ஸ்ல இருக்கிறது வந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸும் மைனஸும் ஒரே பிரசிடென்ஸ் தான். ஓகேங்களா? இதுல பிளஸ் பெருசு மைனஸ் சின்னது அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்தாலும் லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம பண்றோம். ஸோ எக்ஸ்போனன்ட்ஸ்க்கு மட்டும் ரைட் டு லெஃப்ட் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஒரு சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் த அவுட்புட் x equal to 10? பிரிண்ட் டைப் ஆஃப் x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட டைப் என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இது வந்து பிராக்கெட்குள்ள இருக்கு. இந்த பிராக்கெட், இந்த பேரண்டசிஸ் பிராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ட்ரிப்பிள். ஸோ அப்போ டேட்டா டைப் என்னவா இருக்கும்? ட்ரிப்பிள் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏவை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ராங். ஓகேவா? நான் என்னோட கிளாஸஸ்ல இதை தெளிவா சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் புதுசா பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை அந்த கிளாஸஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் தான். அதனால நான் திருப்பி எல்லா கான்செப்ட்லையும் மேக்ஸிமம் வர்ற மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ எதனால இது ராங் சொல்றோம் அப்படின்னா, ஒரு ட்ரிப்பிள் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரிப்பிள் தனி ஒரு எலமெண்ட் மட்டும் வருதுன்னா அது எப்படிதான் மென்ஷன் பண்ணணும்னா ஒரு கமா கொடுத்து தான் பிராக்கெட்டை முடிக்கணும். ட்ரிப்பிள்ல ஒரு சிங்கிள் எலமெண்ட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றதுக்கு கிவன் அந்த எலமெண்ட்டை கொடுத்துட்டு கமா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டேஷனுக்குள்ள ஏஜ் நான் கொடுத்துருந்தா கூட கமா கொடுத்துட்டு தான் அதை முடிக்கணும். இப்படி பண்ணா மட்டும்தான் அது ட்ரிப்பிள் டேட்டா டைப்ல போய் ஸ்டோர் ஆகும். அதர்வைஸ் நீங்க வெறுமனே பிராக்கெட்ல கொடுத்தீங்கன்னா, இப்போ 10 கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜர் வரும். 10.5 கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளோட்னு வரும். கொட்டேஷனுக்குள்ள இந்த கொடுத்த ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா அது எஸ்டிஆர்னு வரும். புரிஞ்சுச்சா? இப்போ சிங்கிள் எலிமெண்ட் வந்தா கம்பல்சரி என்ன வரணும்? கமா வரணும். Next question. Which method adds an element as a single object at the end of the list? Single object கொடுத்துட்டாங்க. இதுதான் keyword. Single object கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் அப்பண்ட் தான். ஸோ அது வந்து சிங்கிள் எலமெண்டா இருக்கலாம், சிங்கிள் லிஸ்டா இருக்கலாம், சிங்கிள் டப்பிளா இருக்கலாம், எனிதிங் என்னன்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ a ஈக்குவல் டு 10 20ன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை நான் அப்பண்ட் பண்றேன். அப் அண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 13 கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன்னா இந்த 30 இதோட போய் என்ன பண்ணும்? அப் அண்ட் ஆயிடும், அந்த லிஸ்டோட ஆட் ஆகும். இப்படி நான் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டையும் கொடுக்கலாம், இல்லை நான் நினைச்சேன்னா ஒரு லிஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். 30, 14 கொடுக்கலாம். ஒரு ட்ரிப்பிளையும் கொடுக்கலாம். அதனாலதான் சொல்றாங்க ஆப்ஜெக்ட், சிங்கிள் ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கலாம். சிங்கிள் லிஸ்ட் கொடுக்கலாம், சிங்கிள் இன்டிஜர் கொடுக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், சிங்கிள் டெப்பிள் கொடுக்கலாம், சிங்கிள் டிக்ஷனரி கொடுக்கலாம். எதுனாலும் நீங்க கொடுத்துக்கலாம், உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? லிஸ்ட்டுக்குள்ள என்ன டேட்டா டைப்னாலும் அக்செப்ட் பண்ண சொன்னோமா? ஸோ அந்த மாதிரி எதனாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அப்பண்ட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், ஒரு நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்ட் கீவேர்டை பார்த்தாலே நீங்க தாராளமா என்ன போட்டுடலாம்னா அப்பண்ட் கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இங்க பாருங்க, a equal to 1, 2. a dot extend of 3, 4 print a. இந்த எக்ஸ்டென்ட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட்னாலும் நேம் எடுத்துக்கலாம். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பாருங்க, 1, 2 லிஸ்ட் ஆஃப் 3, 4 1, 2, 3, 4 அப்படியே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல. 1, 2 வந்து வேற ஒரு லிஸ்டா கொடுத்துட்டு 3, 4 தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்டா கொடுத்துருக்காங்க. அப்பன்னாலும் சரி, எக்ஸ்டென்ட்னாலும் சரி, லாஸ்ட் அந்த லிஸ்டோட எண்ட்ல தான் ஜாயின் பண்ணும். ஓகேவா? அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வராது. இது வந்து வராது கம்பல்சரி. இது ஒரு லிஸ்ட் தான். இது தனி லிஸ்டா கொடுக்குமா? ஏன்னா இதுக்குள்ள எப்படி கொடுத்துருக்கோம்? ஒரு லிஸ்ட் மாதிரியே கொடுத்துருக்கோமா? ஸோ அப்போ அது வந்து தனி லிஸ்டா வருமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் ராங். எக்ஸ்டெண்ட் அப்படி என்ன பண்ணுன்னா, இந்த லிஸ்டோட தான் நீங்க என்ன கொடுத்தாலும் உள்ள போய் ஜாயின் பண்ணும். தனி லிஸ்டா அதை மேக் பண்ணவே பண்ணாது. இதுதான் எக்ஸ்டெண்டோட ஒரு ஃபியூச்சர்ஸ்.
எக்ஸ்டெண்ட் வந்து ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டோட எண்டில் போய் இதையும் ஒரு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டாக போய் மெர்ச் பண்ணுமே தவிர தனியாக பிரிக்காது. ஆனால் அப் அண்ட் பிரித்து கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுபடி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் கரெக்ட். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கு சரியா, நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம், பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஒரே வீடை நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் பெருசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதுவே நீங்க செப்பரேட்டா பண்றீங்க, பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டேன், புதுசாவே ஒரு வீடு கட்டிட்டேன், அந்த எக்ஸ்டெண்ட் இடத்துல வந்து புதுசாவே ஒரு வீடு கட்டிட்டேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸ்டெண்ட்னா ஆல்ரெடி இருக்க ஓல்ட் டேட்டாவோட அது ஜாயின் பண்ணிரும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, சேம் எக்ஸாம்பிள் தான். அப்பன்ல கொடுத்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள 3, 4 கொடுத்துருக்கேன். ஆன்சர் எப்படி வரும்னா அந்த 3, 4 அப்படிங்கிறத செப்பரேட் லிஸ்டா தான் எடுத்து ஆன்சர் கொடுக்கும். கொடுத்துருக்கா? அங்க வந்து எப்படி இருந்துச்சு 1, 3, சரி 1, 2, 3, 4 இருந்துச்சு. இங்க எப்படி இருக்கு 1, 2, 3, 4 வந்து தனி லிஸ்டா இருக்கு. இப்படிதான் வரும். ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா தான் உள்ள சேரும். மற்றபடி நீங்க கொடுக்கறது தனித்தனி ஆப்ஜெக்ட். இப்ப சப்போஸ் நீங்க டிப்பிள்ல கொடுத்தீங்கன்னா இங்க தனி டிப்பிள்ல வரும். டிக்ஷனரி கொடுத்தீங்கன்னா இங்க தனி டிக்ஷனரியா வரும். கிளியரா? ஒவ்வொரு டேட்டா டைப் தாண்டி அந்த டேட்டா டைப்பா உள்ள போய் ஸ்பெசிஃபை பண்ணிடுது, அவ்வளவுதான். இங்க லிஸ்டா நீங்க கொடுத்தீங்கன்னா உள்ள போய் லிஸ்டா வரப்போகுது. இங்க எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள போய் என்ன வரப்போகுது, எலமெண்டா வரப்போகுது. கிளியரா? இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், D equal to A கொட்டேஷனுக்குள்ள கொடுத்து :10 and B :20 கொடுத்துருக்காங்க. இதுல கீ பார்த்தீங்கன்னா ஏவும் பி தான் கீ, 10 20 வேல்யூஸ். பிரிண்ட் D dot get of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற பேராமீட்டர் என்னதுன்னா கீ தான் கொடுப்போம். கீ கொடுத்தோன்னா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு வரும். அதான் கெட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. இப்போ நீங்க கீ சீன்னு கொடுத்துருக்கீங்க, இங்க சீங்கிற கீ இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா என்ன அவுட்புட் கொடுக்கும்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். எரர் காமிக்காது. சரியா? கீ எரர் காமிக்காது. நிறைய பேர் இதுல இல்லை அப்போ வந்து என்னது, அது எரர் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. ஸோ அது எரர் கிடையாது. ஸோ நன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். கெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நன்னு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம பைத்தானோட சிலபஸ் ஃபுல்லா படிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட ஷார்ட்ஸ் நோட்ஸ் எழுதுறதுக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம பிஓக்கு கொஸ்டின் செட் பண்ணும்போது நான் கொடுத்துருந்தேன், அதாவது என்னென்னா அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் என்ன மெத்தட்னு ஒரு டேபிள் கொடுத்து இது மாதிரி நோட்ஸ் எழுதுங்கன்னு. அந்த நோட்ஸ் எப்படி மேக் பண்ணேன்னு கேட்டாங்க. ஸோ அந்த நோட்ஸ் வந்து நான் கொடுத்தேன்னா நான் கொடுக்குறத மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா? அதை விட நீங்கள் எழுதும் போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நானும் கொடுத்துருவேன் உங்களுக்கு, ஒவ்வொரு நோட்ஸ்லையும் கொடுக்க தான் செய்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எம்சிக்யூ கொடுக்கும்போது ஒரு நோட் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 இதாக பிரிச்சுக்கோங்க, இல்லை ஒரு 4 பேஜ் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒதுக்கி வச்சுட்டு இப்போ காமன் டேட்டா இங்கே வந்து கெட்டு வருதுன்னா இந்த கெட் ஃபங்க்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து நன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், எரர் ப்ரொடியூஸ் பண்ணாது, இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் நான் கொடுத்த நோட்ஸை எடுத்து ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் எழுதின ஷார்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். என் நோட்ஸை ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணும்போது அதை விட ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணும்போது அகைன் அதை விட ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு ரிவிஷனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பார்டனாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நன் கொடுக்கும். சப்போஸ் இங்கே வந்து இந்த சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா அதோட வேல்யூ வந்து கொடுக்கும். இதில் இன்னொன்று இருக்கும் டிஃபால்ட் வேல்யூ, அதுக்குமே ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10 டெஃப் ஆஃப் எஃப். டெஃப் அப்படின்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், உள்ள எந்த பேராமீட்டர் கொடுக்கல. குளோபல் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5 ரிட்டர்ன் எக்ஸ். பிரிண்ட், இந்த பிரிண்ட் பாருங்க வெளியில இருக்கு, இந்த 3 லைன் தான் உள்ள இருக்கு. ஓகேவா? அதை நல்லா பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. நம்ம வந்து வேகமாக அவசரப்படுவோம். ஸோ இந்த பிரிண்ட் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிரிண்ட் உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு அவுட்புட் வரும், வெளியில் இருந்தால் வேற ஒரு அவுட்புட் வரும். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கு, வித் இந்த பிளாக்குள்ளே இல்லை. ஓகே, கொடுத்தாச்சு. பிரிண்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, அப்புறம் எக்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ் வரும், எக்ஸோட வேல்யூ என்னது 10, 10 பிரிண்ட் பண்ணிடும்.
அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் அப்படின்னே உள்ள போகும். இதை குளோபல் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆக போகுது. நான் ஃபுல்லாக கோடிங் ஃபுல்லாகவே அந்த எக்ஸ் வந்து குளோபலாக இருக்க போகுது. அப்போ 10 + 5 என்ன வரும், 15. ஓகேவா. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸ் என்ன கொடுக்கும், 15 கொடுக்குமா. ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் 15. இப்போ அதை ஆட் பண்ணி பாருங்க, 15 + 15 30, 30 + 10 40. ஆன்சர் கிடைச்சிருக்கா. ஸோ ஒவ்வொரு லைனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் எக்ஸ் = 0, ரிசல்ட் = எக்ஸ் அண்ட் 10 / x, print result what happens. கண்ணு மூடிட்டு போட்டுருவாங்க டிவிஷன் 0 டிவிஷன் எரர்ன்ட்டு. ஏன்னா இங்க 0 கொடுத்துட்டோமா, எக்ஸ் பை கொடுத்துட்டோம், அங்க 0 கொடுத்துட்டாங்க. அது இப்போ என்னது 0 டிவிஷன் எரர், டக்குன்னு போட்டுருவோம். இப்போ படிக்காதவங்க கூட, அதாவது சிலபஸை ஃபுல்லாக படிக்காதவங்க கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு அதை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா படித்தவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த மாதிரி இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அப்போ இங்கே 0வால் டிவைட் பண்ண முடியாது, 0ன்னு போட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா. இப்போ செக் பண்ணுங்களேன், எக்ஸ் = 0, எக்ஸ் அண்டு 10 / x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸுக்கு 0 எடுத்துட்டு அண்ட் ஆப்ரேட்டர் இங்கே இருக்கு, சரியா. தென் 10 / x கொடுத்துருக்கோம். இந்த அண்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும், ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா. ஸோ அப்போ அதுல இன்னொரு ட்ரிக் என்னன்னா, இந்த அண்ட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்க்கும், அது ஃபால்ஸா இருந்தா செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகவே செய்யாது, ஸ்கிப் பண்ணிடும், செக் பண்ணவே செய்யாது, ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அப்போ இங்க எக்ஸ் = 0ன்னு வந்துருச்சு. இப்போ 0ன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஃபால்ஸ்ன்னு தான் அர்த்தம். ட்ரூனா 1ன்னு தான் எடுத்துக்கணும். நீங்க ட்ரூன்னு டைப் பண்ணீங்கன்னா அது 1 தான் எடுத்துக்கணும். 1ன்னு வந்து கண்டிஷனல் டைப் பண்ணீங்கன்னா அது ட்ரூன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்க இந்த 0ங்கிறது ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இங்க வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த எக்ஸ்பிரஷனான இந்த 10/xங்கிறது அது போய் பார்க்காது. ஸோ பார்க்க மாட்டோங்கும் போது ஆன்சர் என்ன கொடுக்கும், 0ன்னு கொடுக்கும். ஏன்னா அண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபால்ஸ் அப்படின்னா அது என்ன வேல்யூவா ஸ்டோர் பண்ணும்போது 0ன்னு தான் கொடுக்கும். ட்ரூவா இருந்தா என்ன கொடுக்கும்னா 1ன்னு கொடுக்கும். ஸோ அதனால அவுட்புட் வந்து 0 வரும். இப்போ எப்ப அப்போ 0 டிவிஷன் எரர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சப்போஸ் இந்த எக்ஸுக்கு பதிலா 0க்கு பதிலா 1 கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூ. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. அப்ப செகண்ட் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா நம்ம பார்த்தாதான் அண்டோட ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அப்ப என்ன பண்ணும், செகண்ட் கண்டிஷனு போகும். இப்பதான் 0வால டிவிஷன் பண்ண முடியலன்னு அது சொல்லும். கிளியரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதே அண்ட் ஆப்ரேஷன்ல வேற. ஸோ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. பீரியாடிக்கெல்லாம் வந்து ரிவிஷன் கொடுங்க. ரிவிஷன் தான் மெயின். நம்ம ஒரு யூனிட்டை படிச்சு முடிச்சுட்டு அடுத்த 9 யூனிட் படிக்கிற வரைக்கும் அதை ரிவிஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிட் படிச்சு வேஸ்ட். ஸோ ரிப்பீட்டடா ரிவிஷன் கொடுங்க. ஓகேவா. இப்போ பாருங்க, பிரிண்ட் 10 and 20, print 0 and 20, print 10 or 20, print 0 or 20. What is the output ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி பார்க்கலாம், அண்டுனா என்ன பண்ணுன்னு சொன்னோம், ட்ரூவா ஃபால்ஸான்னு கொடுக்கும். அண்டும் 10ம் 20யும் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் ட்ரூவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஆனா ஆப்ஷன்ல இங்க பாருங்க, இதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன எடுத்துக்கிறாங்க, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுல ஆப்ஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இது ட்ரூ வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் தான் கொடுக்காது, இதை வந்து வேல்யூவா பிரிண்ட் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது நம்பர்ஸா தான் கொடுக்கும். நம்ம போனதுல பார்த்தோம் இல்லையா, 0 and 1ன்னு கொடுத்துச்சுல, அதே மாதிரி தான். ஸோ இங்க பாருங்களேன், இப்போ பிரிண்ட் 10 and 20 கொடுத்துருக்காங்க. இப்போ 10 and 20 கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 10 பார்க்கும். 10ங்கிறது 0வா இருக்கான்னு பாருங்க, இல்லை, 0க்கு பதிலாக வேற ஒரு வேல்யூ கிடைக்குது. 0 தவிர என்ன வேல்யூ கிடைச்சாலும் அது ட்ரூ தான். 0 கிடைச்சாதான் அது ஃபால்ஸ்ன்னு எடுக்கும். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ சொன்ன உடனே அடுத்ததுக்கு போகும், அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்க்கும். அதுலேயும் நீங்க 20 தான் கொடுத்துருக்கீங்க, 0 கொடுக்கல, அப்ப அதுவும் ட்ரூ தான் எடுத்துக்கும். இப்போ ஆன்சர் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா, செகண்டா நம்ம கண்டிஷன் வந்து ரெஃபர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதை தான் ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செகண்டா நம்ம பார்த்தது 20, அந்த 20யை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இங்க பாருங்க 0 and 20ன்னு கொடுத்துருக்காங்க. 0 and 20 என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் 0 கொடுத்துட்டாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷனுக்கு போக வேண்டாம், அப்ப அவுட்புட் என்ன வரும், 0.
அடுத்தது பாருங்க 10 or 20 ஆர் கண்டிஷன் என்ன பண்ணும் எனி ஒன் ட்ரூவா இருந்தா போதும்பா அப்படின்ட்டு வெளியில வந்துருவாங்க ஆர்ல இருந்துதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் கண்டிஷன் பார்க்காது ஃபர்ஸ்ட் ஃபால்ஸா இருந்தா தான் செகண்ட் கண்டிஷன் போய் பார்க்கும் ஆரை பொறுத்த வரைக்கும் சரியா அண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்தா தான் போய் பார்க்கும் சரியா ஸோ இதுதான் வந்து இப்போ ஆர் என்ன பண்ணுதுன்னா 10 ஆர் 20 கொடுத்த உடனே 10 போய் பார்க்கும் 0 கிடையாது அது ஒரு நம்பர் அப்போ அது ட்ரூ அப்போ 10 போய் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில போயிடும் ரெண்டாவது ஆளுக்கு போகவே போகாது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பிரிண்ட் 0 ஆர் 20 ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வருது 0 ஃபால்ஸ் ஆர் என்ன பண்ணும் ஃபால்ஸும் ட்ரூவும் வரலாம் அப்போ ரெண்டாவதாவது ட்ரூ இருக்கா அப்படின்னு போய் பார்க்கலான்னு ரெண்டாவதுக்கு போகுது 20 அது ட்ரூ தான் அப்போ ரெண்டாவது பார்த்த நம்பரை போய் பிரிண்ட் பண்ணிடும் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க நம்பர் கிரேட்டர் தென் லெஸ் தென் கான்செப்டே இங்க வரல ஃபர்ஸ்ட் செகண்ட் எது ஃபர்ஸ்ட் போய் ரெஃபர் பண்ணுது எது செகண்ட் போயிடும் என்ன நம்பர் கொடுத்தாலும் நீங்க கொலைப்படாதீங்க இந்த 20 10 மாத்தி வந்தா கூட இங்க ஆன்சர்ல ரெண்டாவது 10 இருக்குன்னா 10 தான் வரும் ஓகேவா ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸை எங்கேயுமே இங்க செக் பண்ணல கிளியரா வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் x equal to 5 if y colon equal to x plus 2 greater than 5 print y what is printed ஓகேவா ஸோ இங்க பாருங்களேன் என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க கோலன் கொடுத்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு ஆப்ரேட்டர் இருக்கா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும் ஷார்ட்கட் ஆப்ரேட்டர்ல பிளஸ் மைனஸ் எல்லாத்துக்கும் பார்த்தோம் இந்த கோலன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் கோலன் ஈக்குவல் இருக்குல்ல இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா அந்த வேல்யூவை கிவன் வேல்யூவை அசைனும் பண்ணும் கம்பேரிசன் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் ஓகேவா அசைனும் பண்ணும் கம்பேரிசன் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் இது புது கான்செப்ட் ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்க பாருங்க y கோலன் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 கொடுத்த உடனே எக்ஸ் 5 ஸோ 5 பிளஸ் 2 வந்து 7 எடுத்துக்கிடும் 7 கிரேட்டர் தென் 5 கேட்டீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ கரெக்ட் தானே 7 வந்து கிரேட்டர் தென் 5 ஸோ பிரிண்ட் ஒய்ல ஒய்யோட ஆன்சர் இப்போ என்ன இருக்கு 7 ஸோ 7 பிரிண்ட் பண்ணும் இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா நீங்க கொடுக்குற வேல்யூ அசைனும் பண்ணும் சேம் டைம் நீங்க அதுல ஏதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறீங்கன்னா அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணும் நம்ம C++ல டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு அப்புறம் கோலன் கொடுப்போம் ஞாபகம் இருக்கா ஸோ அந்த கோலன் பண்ணும்ல அதே மாதிரி ஒர்க்கை தான் இது பண்ணுது ஸோ இது வந்து அசைனும் பண்ணும் கம்பேரிசனும் பண்ணலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க x equal to 3 x plus y colon equal to 5 மறுபடியும் ஸ்டார் 2 இது தனி எக்ஸ்பிரஷன் இது தனி எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்தாலும் நமக்கு அசைன் பண்ணும் ஒய்க்கு பதிலாக 5 அசைன் பண்ணும் அப்போ 3க்கு பதிலாக எக்ஸ் பதிலாக 3 ஒய்க்கு பதிலாக 5 இன்ட்டு 2 ஃபர்ஸ்ட் எது ஹையர் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டார் அப்போ 10 10 + 3 வந்து 13 சொல்லிட்டு ஆன்சர் வரும் ஓகேவா ஸோ பிரிண்ட் ட்ரூ ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0 இதை கொடுத்த உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபால்ஸை போட்டு போயிடுவாங்க நிறைய பேர் ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன் இங்க ட்ரூ வந்திருக்கா இங்க ஃபால்ஸ் வந்திருக்கா ட்ரூவும் ஃபால்ஸ் அண்டு பண்ணும்போது கரெக்டு தானே அண்டு பண்ணும்போது ட்ரூவும் ஃபால்ஸ் போட்டுருவாங்க கொஞ்சம் கவனமா யோசிக்கணும் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும் ட்ரூ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூ ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0 0 அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூ தானே ஃபால்ஸுங்கிறது எப்படி தான் சொல்லுவோம் 0 தான் சொல்லுவோம் ட்ரூங்கிறது எப்படி பண்ணுவோம் 1 தான் சொல்லுவோம் இப்போ இதுவும் ட்ரூ அப்போ ஆன்சர் என்னது அண்டு போடும்போது ட்ரூ ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு அந்த அசோசியேட்டிவிட்டி ரைட் பார்த்தோம் இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் a equal to 2 b equal to 3 result a double star b double star 2 flow division a plus b percentage a ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 2 எக்ஸ்போனன்ட் b எக்ஸ்போனன்ட் பிக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க எக்ஸ்போனன்ட் அகெயின் 2 இப்படி கொடுக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா எது ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா எக்ஸ்போனன்ட் தான் ஓகேவா எது ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்போனன்ட் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிராக்கெட் இருக்கு அது வந்து தனி செட்டு இதை பிராக்கெட் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் அதுக்கப்புறம் மாடுலஸ் ஃப்ளோ டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ அதுபடி இங்க பாருங்க எக்ஸ்போனன்ட் வந்து ரைட் அசோசியேட்டிவ்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இங்க ரெண்டுத்துலையுமே எக்ஸ்போனன்ட் வரும்போது எதை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டு ரைட் ஃப்ரம்
லெஃப்ட். ஸோ ரைட்டில் இருக்கிற இந்த செட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இதுக்கான ஆன்சர் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி லெஃப்ட் செட்டை பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 9. இப்போ 2 பவர் 9 அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? 2 பவர் 9ஓட வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, 9 வேல்யூ எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. 512 வரும். 9ஓட 2 பவர் 9ஓட வேல்யூ என்னன்னா 512. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a பிளஸ் பி. ஸோ 2 + 3 வந்து 5ன்னு இங்கே வரும். அதை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து மாடுலஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதோட b மாடுலஸ் ஆஃப் a. b ஆன்சர் 3. மாடுலஸ் ஆஃப் 2 கொடுக்கும்போது ஸோ 3 மாடுலஸ் 2 பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளோ வரும் 1 கிடைக்கும். சரியா? இப்போ இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி என்ன ஆப்ரேட் இருக்கு ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு. ஃப்ளோர் டிவிஷன் போது 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்க. 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைமு தென் 0. கரெக்டா? 0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 12 அப்படிங்கும்போது 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும். 102 பாயிண்ட் சம்திங்னு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஃப்ளோர் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்க்கு அப்புறம் வர வேல்யூ பார்க்கக்கூடாது. ஸோ 102ன்னு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். 102 ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்கு. ஆன்சர் வந்து 103. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் இந்த ரைட் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த செட்டை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செட்டை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 13 கிடைக்கும். ஸோ நம்ம செக் பண்ண உடனே 13 ஆப்ஷனில் இருக்குன்னா உடனே நம்ம அதை போட்டுருவோம். அவங்க ஆன்சர் வந்து இப்படி தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ கவனமாக போடணும். எக்ஸ்போனன்ட் மட்டும் ரைட் டு லெஃப்ட் தான் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த கெட்டுக்கே இன்னொன்று இருக்குன்னு சொன்னேன் அது பாருங்க. நான் ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்கேன். A:1 கொடுத்துருக்கேன். D.get of A, 100 கொடுத்துருக்கேன். கெட்லேருந்து என்ன கொடுப்போம்னா கீ தான் எப்பயுமே கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். கீ கொடுத்தோம்னா அதோட வேல்யூவை வந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஸோ இப்போ கொடுக்கும்போது ஏங்கிற கீ அங்கே இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம் 1ன்னு. அப்போ இந்த 100 கொடுத்துருக்காங்களா, இந்த 100 எதுக்கு யூஸ் ஆகும்னா அப்போ போன கொஸ்டினில் கொடுத்தோம் இல்லையா A வந்து 1, B வந்து 2ன்னு கொடுத்துட்டோம், C வந்து கொடுக்கல, கெட் ஆஃப் C கொடுத்துருப்பாங்க, அப்போ நன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த 100 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கீ இருக்கான்னு செக் பண்ணுது. கீ இருக்குன்னா கரஸ்பாண்டிங் அதோட வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் நம்ம தேடுற கீ அந்த டிக்ஷனரியில் இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கணும். இந்த 100 எடுத்துக்கணும். இப்போ A இருக்கிறதுனால 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சப்போஸ் A இல்லைன்னா எதை ரிட்டர்ன் பண்ணும் 100 ரிட்டர்ன் பண்ணும். எரர் கொடுக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன சண்டே டெஸ்ட்டில் கேட்டு நிறைய பேர் மிஸ்டேக் விட்ட கொஷின்ஸ், அதையுமே நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்க, A = 1, 2, 3, B = A டாட் காப்பி A டாட் அப் அண்ட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் P கொடுக்க சொல்லியிருக்காங்க. B = A டாட் காப்பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த 1, 2, 3 அப்படிங்கிற லிஸ்ட் வந்து Pக்கு செப்பரேட்டாக காப்பி ஆயிரும். இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? ஜெராக்ஸ் காப்பி. உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னா அப்படியே நீங்கள் நோட்ஸ் கொடுக்காம ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்டயும் இருக்கும் அவங்ககிட்டயும் இருக்கும். அதே மாதிரி செப்பரேட் காப்பி கொடுத்துட்டோம். இப்போ பிக்கு தனி காப்பி போயிடுச்சு, ஏட்ட தனி காப்பி இருக்கு. இப்போ A டாட் அப் அண்ட் ஆஃப் 4 கொடுத்தீங்கன்னா 4ங்கிறது எங்கே மட்டும் போய் ஸ்டோர் ஆகும்னா ஏல மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், Pல ஆகாது. நீங்கள் ஏங்கிறவங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஜெராக்ஸில் ஒரு இது மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் அதே ஜெராக்ஸ்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க் அங்கே போகுமா? போகாது இல்லையா? நீங்கள் ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறது அங்கே போகாது இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ அப்போ எதில் இப்போ அவுட்புட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் B கொடுத்தீங்கன்னா B 1, 2, 3 தான் இருக்கும், ஏல தான் 1, 2, 3, 4 வரும். ஸோ ஆன்சர் 1, 2, 3. இப்போ இதுக்கு பதிலாக B = A அப்படின்னு மட்டும் அசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு காப்பி எடுக்காது. ஏட்ட இருக்கிற காப்பியே Bக்கு வருது, அவர் படிச்சுட்டு Bக்கு மறுபடியும் ஏக்கு ரிட்டர்ன் பண்ணுவார், ஏ படிச்சுட்டு மறுபடியும் Bக்கு ரிட்டர்ன் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த புக்கில் ஏதாவது அண்டர்லைன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பேருக்குமே அது ஓப்பனில் விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், அப்பண்டுக்கு நான் சொன்னேன்னா எலமெண்டாக கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடும், பிரச்சனை இல்லை. லிஸ்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து தனி லிஸ்ட் மாதிரி உள்ள இதுக்குள்ள உள்ள நெக்ஸ்ட் லிஸ்ட் மாதிரி காமிக்கும், அவ்வளோதான். அதனால அப்பண்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் 1 மார்க்கில் கூட நிறைய பேருக்கு மிஸ் ஆகிடுது. ஸோ 1 மார்க்குங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள். ரிப்பீட்டடாக வந்து MCQ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிமூவ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க 10 ரிமூவ் பண்ண சொல்றாங்க பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க இதுவும் நிறைய பேர் டவுட் கேட்ட கொஸ்டின் தான் ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 10 கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் ஏ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 20 30 ஆன்சரா கொடுக்கும் பிரிண்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஏக்குள்ளதான் ரிமூவ் ஆப்ரேஷன் பண்ணுது இங்க ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 10 கொடுத்து அதை பிரிண்ட் அப்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள போய் அந்த 10ங்கிற வேல்யூவை என்ன பண்ணும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும் மற்றபடி இது எதுவும் ரிட்டர்ன்லாம் பண்ணாது என்ன பண்ணாது எதையும் ரிட்டர்ன்லாம் பண்ணாது அப்போ பிரிண்ட் அப்ல கொடுத்தீங்கன்னா அது எதனை பண்ணும் நன்னு தான் வரும் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தா மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் வரும் நீங்க பிரிண்ட் ஆஃப் கொடுத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா நன்னு தான் வரும் அடுத்த கொஸ்டின் ஸ்டார்டட் அண்ட் ஷார்ட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் அதை திருப்பி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லிஸ்ட்லையும் ட்ரிபிள் கான்செப்ட் வச்சு சொல்லியிருக்கோம் ஸோ ஷார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை ஷார்ட்டிங் பண்ணும் ஷார்ட்டட் என்ன பண்ணும்னா புதுசா ஒரு லிஸ்ட்டை கிரியேட்டட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஷார்ட் பண்ணி காமிக்கும் ஸோ பழைய ஓல்டு லிஸ்ட் வந்து எதுலையும் அஃபெக்ட் ஆகாது ஓகேவா ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஷார்ட்டட் ரிட்டர்ன்ஸ் ஏ நியூ ஷார்ட்டட் லிஸ்ட் புதுசா ஷார்ட்டடான லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஷார்ட் வந்து என்ன பண்ணாது ஷார்ட் வந்து அதே லிஸ்ட்ல அசெண்டிங் டிசெண்டிங்கா மாற்றும் இது வந்து புது லிஸ்ட் கிரியேட் பண்ணி மாற்றும் ஓகேவா இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் டி ஈக்குவல் டு 1, 2, லிஸ்ட் ஆஃப் 3, 4 கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு டி ஆஃப் 2 பிளஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க பிரிண்ட் டி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது ட்ரிப்பிள் வந்து என்னதுன்னா இம்யூட்டபிள் படிச்சிருக்கோம் ஸோ இதை மியூட் பண்ண முடியாதுன்னு படிச்சிருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா டி 2 ஆஃப் பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பொசிஷன் வந்து என்னவா ஆக்கிறோம் இந்த பொசிஷனில் போய் இந்த 5 சேர்க்க சொல்கிறோம் அதான் இதோட மீனிங் ஸோ கன்கார்டினேட் பண்ண சொல்கிறோம் ப்ளஸ்னா என்ன பண்ணுவோம் லிஸ்ட்டில் கன்கார்டினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ ட்ரிப்பிள் அப்படிங்கிறதுனால இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது எரர்னு காமிச்சிடும் ஏன்னா அது வந்து இம்யூட்டபிள் அதனால நீ வந்து அந்த ட்ரிப்பிளுக்கு எதுவுமே அசைன் பண்ண முடியாது அப்படின்னு காமிக்கும் ஸோ இப்படி வந்துச்சுன்னா டைப் எரர் இப்படி வந்துச்சுன்னா டைப் எரர் பட் இதுவே நீங்க அப்பண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பண்ட் எப்படி கொடுக்குறோம் T2 T of 2 plus dot append of 5 கொடுக்குறீங்கன்னா எந்த எரருமே கொடுக்காது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்ல வந்துடும் ஏன் அப்படின்னா ட்ரிப்பிள் வந்து இம்யூட்டபிள் தான் பட் அதுக்குள்ள நீங்க மாற்ற வேண்டியது ஒரு லிஸ்ட்டை அந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்க ஆட் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் டெலீட் பண்ணலாம் தப்பு இல்லை ஓகேவா ஸோ அதுக்கு பதிலா நீங்க டில 1, 2, 3, 4 லிஸ்ட் இருக்கு இதுக்கு வெளியில ஒரு நம்பரை சேர்க்குறீங்க இல்ல ஒரு நம்பரை டெலீட் பண்றீங்கன்னா தான் முடியாதே தவிர இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம பண்ணலாம் அதே மாதிரி இதுக்குள்ள வந்து டிக்ஷனரி கொடுக்குறாங்கன்னா அந்த டிக்ஷனரியில நம்ம என்ன பண்ணலாம் கீயை மாத்திட்டு சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல கீயை மட்டும் தான் மாற்ற முடியாது வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்பண்ட் பண்ணும்போது ஆன்சர் வரும் ஸோ நீங்க அப்ப நினைப்பீங்க அப்பண்ட் கொடுக்கறதும் இந்த வேலையை தான் பார்க்குது இந்த பிளஸ் கொடுக்கறதும் கன்கார்டினேஷன் தான் பண்ணுது அப்ப எப்படி இதுல மட்டும் ஃபால்ஸ் அதுல மட்டும் ட்ரூ அப்படின்னு நமக்கு டவுட் வரும் ரெண்டுமே இங்க உள்ள எலமெண்ட் தான் சேர்க்க போகுது அப்பண்ட் கொடுத்தாலும் இந்த லைன் கொடுத்தாலும் சேம் ஒர்க்கு தான் பட் ஏன் இதுக்கு எரர் காமிக்குது இதுக்கு எரர் காமிக்கலன்னா ட்ரிப்பிள்ல அசைன்மெண்ட்டுங்கிற அந்த கீயை கொடுத்த உடனே அது வந்து எரர் அப்படிங்கிறத டக்குன்னு பிரிண்ட் ஆயிரும் ஸோ அப்படி இருக்கும்போது அது எரர் தான் ஆனாலும் எனக்கு அதை ஒர்க் பண்ணு அது எரர் தான் ட்ரிப்பிள் தான் பட் எனக்கு அது லிஸ்ட்டை வந்து எடிட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணலாமா இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் முதல்ல இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த இருக்கு அதே கோடிங் தான் என்ன சேர்த்திருக்கேன்னா ட்ரைக்குள்ள இந்த இதை கொடுத்துருக்கேன் இதுல வந்து இதை பிடிச்ச உடனே உனக்கு வந்து சப்போஸ் எரர் வருது டைப் எரர் வருதுன்னா உடனே அதை என்ன பண்ணிரு எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ எப்படி கொடுத்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும் இதுக்கு பதிலாக பாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று படிச்சுக்கோங்க ஞாபகம் இருக்குதா அங்கே வந்து நீ எதுவுமே பண்ணாத
அப்படின்னு ஒரு அர்த்தம் பாஸ்னா. ஸோ இப்போ இப்படி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அப் அண்ட் டவுன் இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் ரெண்டு எதுவுமே கொடுத்துக்கலாம். அப் அண்ட் கொடுத்துக்கலாம், எக்ஸ்டெண்டும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால எடிட் பண்ண முடியும். இதுவுமே இல்லாம பாஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த எக்ஸெப்ஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன செய்யணும், டைப் எரரை கண்டுபிடிச்சிருச்சுன்னா நீ டைப் எரர்னு போய் பிரிண்ட் எல்லாம் எதுவும் பண்ணாத, பாஸ் பண்ணிட்டு அதோட வேலையை பாரு அப்படின்னா இது பாஸ் பண்ணிட்டு இதுல இருக்க ஒர்க்கை பண்ணி முடிச்சு ஆன்சர் கொடுத்துரும். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். என்ன ரூல்ஸ்னா இவ்வளவுதான் ஹேர் வச்சிருக்கணும், கையில ரோப்லாம் கட்டிட்டு போக கூடாதுன்னு இருக்கும். ஆனா சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டுல அம்மா எங்கேயா கோயில் போயிருப்பாங்க, ரோப் கட்டி விட்டுருப்பாங்க ரூல்ஸ் தெரியாம. இப்போ அவன் உள்ள வருவான், வந்தவனே என்ன பண்ண மாட்டோம், இது அலோட் கிடையாது நீ வெளியில போன்னு அனுப்ப மாட்டோம் சின்ன குழந்தைங்கள. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அவனை பார்த்துட்டு அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் போடுவாங்க. இல்ல அவன் ஓரளவு சொல்லக்கூடிய பையனா தான் என்ன சொல்லுவாங்கன்னா கயிறு கட்டக்கூடாது, சரியா, நாளைக்கு வரும்போது இதை ரிமூவ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் உள்ள அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அது எரர் தான். அந்த எரரை நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன், பாஸ் பண்ணிட்டு அவனோட ப்ராசஸ் பண்ண சொல்றேன். அவன் உள்ள போய் என்ன பண்ணலாம், அஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காரலாம், எழுதலாம், எல்லாமே செய்யலாம். இதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணு, கயிறு கட்டக்கூடாது, வெளியில போன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப நீ உள்ள வரணும்னா என்ன செய்யணும், அந்த கயிறை கட் பண்ணிடணும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. வெறும் பாஸ்னா நீங்க அதோடய உள்ள விட்டாலும் அதை ஆப்ரேஷன் பண்ணும். இல்ல இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடு, கயிறை கட் பண்ணிட்டா அந்த கயிறு இருக்காதா. ஸோ அப்ப இந்த எரரை மாத்தணும்னா அந்த ஈக்குவல் பதில் என்ன கொடுத்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் கொடுத்தா வந்துருமா. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் கொடுத்துடலாம், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா, ரெண்டுமே கொடுத்துக்கலாம், ஒர்க் ஆகும். அது இந்த லிஸ்டுக்குள்ள இருந்தா மட்டும் ஒர்க் ஆகும். இல்ல நீங்க வேற மறுபடியும் இந்த இடத்துல 2க்கு பதிலாக 0வோ 1ஓ யூஸ் பண்ணீங்கன்னா வராது. நெக்ஸ்ட் வந்து பேசிக்கா தெரியறவங்களுக்காக இந்த 2ன்னு போட்டோன்னே எதுக்கு பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம், புதுசா வீடியோ பாக்குறவங்க. அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இது 0பா, இது 1, இது வந்து 2. ஸோ இந்த 3யும் 4ம் சேர்ந்து அந்த லிஸ்டோட இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ அதனாலதான் இந்த ப்ராசஸ். இதுவே 1 கொடுத்துருக்கீங்க, ஈக்குவல் கொடுத்து 5 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது நீங்க பாஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது, என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது, எக்ஸ்டெண்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. உள்ள லிஸ்ட் இருக்கனால நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேவா, கிளியரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பேசிக் தெரியும்ட்டு நான் போறேன். ஒருவேளை நான் பேசிக்கே பார்க்கல மேம், எனக்கு பேசிக்கும் சொல்லுங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்படியுமே நம்ம பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பைத்தான் இஸ் நாட் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் இல்லாதே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சரா இருக்கும், the function can accept the 0 or more arguments. இருக்கலாம், ஆர்குமெண்ட் இல்லாம இருக்கலாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ட்ரூ. இதுல செக் பண்ணணும், நாட் கரெக்ட். இந்த வேர்டை நாட்டை பார்க்காம விட்டுட்டு வேக வேகமா இது கரெக்ட் அப்படின்ட்டு போட்டுறக்கூடாது, சரியா. ஃபங்க்ஷன் மே ரிட்டர்ன் மல்டிபிள் ரிட்டர்ன் வேல்யூஸ். எஸ், ரிட்டர்ன்ஸ் வேல்யூ வந்து மல்டிபிள் ரிட்டர்ன் பண்ணலாம். மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணா அது எப்படி ஸ்டோர் ஆகும்னு படிச்சிருக்கோம், ட்ரிபிளா ஸ்டோர் ஆகும். நோட் திஸ் பாயிண்ட். A function must always contain ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணுமா, நாட் நெசசரி. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும்னு தேவையில்லை, பிரிண்ட் மூலமாவும் பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அவுட்புட்டை. ஸோ இது வந்து ராங். எ ஃபங்க்ஷன் கேன் பி அசைன் டு த வேரியபிள். எஸ், அசைன் பண்ணலாம். ஸோ அதுவும் ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the output? Def function of x, x equal to x plus 10, a equal to fun of 5, print a. இதை பார்த்தோடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்னா 5 பாஸ் பண்றோம், 5 plus 10 15, a பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், 15 தானே ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம், ஆன்சர் போட்டுருவோம். பட் இதுல ட்விஸ்ட் இருக்கு, ஆன்சர் வந்து 15 கிடையாது. ஸோ எப்படி கிடையாது, சாரி எப்படி கிடையாதுன்னு பாருங்க பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு வருமா, ஏ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் 5 கொடுத்த உடனே இங்கே போகும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10, எக்ஸில் 15 அசைன் ஆயிரும், சரியா. அசைன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு, வெளியில வருது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 5ங்கிறது எதையா ரிட்டர்ன் பண்ணியிருக்கா, எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணலன்னா அப்போ ஏல எந்த ஆன்சருமே வந்திருக்கு, எக்ஸ் 15 அசைன் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கு, அதில் நம்ம ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ இப்போ ஏ வந்து என்ன வரும், பிரிண்ட்ல கொடுத்தீங்கன்னா நான் எதுவுமே ஏல இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ நினைக்கலாம் மேம் போன கொஸ்டின்ல தான் சொன்னீங்க ரிட்டர்ன் இல்லாமல் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் வறுக்கலாம் அப்படின்னீங்க, இங்கே ரிட்டர்ன் கொடுக்கலையே, அப்போ அந்த ரிட்டர்ன் கொடுக்காதனால நன்னு சொல்றீங்க, எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா போன கொஸ்டின்ல தான் பார்த்தோம் ரிட்டர்ன் வந்து கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிட்டர்ன் கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா நீங்க அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ ஒன்று ரிட்டர்ன் இருக்கணும்,
இல்லைன்னா என்ன இருக்கணும், பிரிண்டாவது பண்ணி அவுட்புட்டை கொடுத்துடும். அப்போதான் அந்த எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுமே தவிர வித்தவுட் ரிட்டர்ன் கொடுக்காம அந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து எங்கேயுமே வராது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் எக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு 15 ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பிரிண்ட்டு ஏன்னு கொடுத்தேன்னா 15 ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ கூட இந்த பிரிண்ட் ஏக்கு நன் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஏதாவது ரிட்டர்ன் கீ கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் ஏக்கு வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஏ ஈக்குவல் டு நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதில் ரன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கோடிங் எப்படி மேம் எழுதணும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம், பட் எனக்கு என்ன வரணும், இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஆகணும். இப்போ வந்து டெஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 பிரிண்ட் ஆஃப் எக்ஸு ஃபன் ஆஃப் 5 அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா ஃபன் ஆஃப் 5னா இங்கே போகும், 15 அசைன் ஆகும், எக்ஸை பிரிண்ட் பண்ண வெளியில் வந்துடும். ஏ ஈக்குவல் டு நீங்கள் அசைன் பண்ணுறதுனால தான் ரிட்டர்ன் கொடுக்கலன்னா நன்னை வந்து கொடுக்கும். ஓகேவா? நீ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு அதுவுமே அசைன் பண்ணலன்னா அந்த பிரிண்ட் இருக்கிற வேல்யூ கொடுத்துரும். ஸோ சப்போஸ் இங்கே நீங்கள் பிரிண்ட் கொடுக்கல அப்படின்னா எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் இது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டையும் ரிட்டர்னையும் ஒரே லைனில் கொடுக்கலாமா? ஸோ அது எப்படின்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க, டெஃப் டெஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன் பிரிண்ட் ஹலோ. இந்த ரிட்டர்னுங்கிறது எதை வந்து ரிட்டர்ன் பண்ணுது? பிரிண்ட் ஹலோங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் ஆஃப்னு சொன்னோன்னே இங்கே போகும், போயிட்டு பிரிண்ட் ஆஃப் ஹலோ தான் எது ரிட்டர்ன் பண்ணுது? இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் என்ன பண்ணும், ஹலோவை பிரிண்ட் பண்ணுமா? பிரிண்ட் ஆஃப் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எதாவது ரிட்டர்ன் பண்ணுதா? நன். பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமும் ரிட்டர்ன் பண்ணாது, அப்போ நன். ஸோ இப்போ இந்த ரிட்டர்னை கொடுத்த உடனே பிரிண்ட் என்ன பண்ணினா அந்த ஹலோங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாமல் நன் கொடுக்கும். ஆன்சர் எப்படி வந்திருக்கு பாருங்க, ஹலோ நன்னு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஆன்சர் வரும். கிளியரா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு டெஸ்ட்னு கொடுத்த உடனே நீங்கள் இந்த பிரிண்ட் கொடுக்காம கொட்டேஷனுக்குள்ள ஹலோ மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரிட்டர்னும் கொடுத்து பிரிண்ட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க் என்ன? ஹலோவை பிரிண்ட் பண்ணுறது. பிரிண்ட் பண்ணிச்சு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதாவது ரிட்டர்ன் பண்ணுமா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது, ஜஸ்ட் அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நன். ஸோ அதனால தான் ஹலோ நன்னு வந்திருக்கு. இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? இது வந்து இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட். ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு பி எதுவுமே கொடுக்கல. டெஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10, கமா பி. எஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 10, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20, சி. ஏ ஈக்குவல் டு 10, பி, சி ஈக்குவல் டு 20. நம்ம இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் பிஃபோர் த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு பைத்தான்ல. ஸோ இதில் பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்னன்னா, ஜஸ்ட் அந்த ஆர்குமெண்ட்ஸை மட்டும் ஏ பி சின்னு மட்டும் கொடுத்தோம்னா அது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். சரியா? ஸோ இப்படி அசைன் பண்ணுறீங்க, ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கன்னா அது வந்து கீபோர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், மற்றபடி இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. இங்கே வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுக்கும்போது பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா இந்த ஏபின்னு தனியாக வருது. ஸோ இதுதான் முன்னாடி வரணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரணும். அதான் ரூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இங்கே வேலிட்னா ஏ கமா பி கமா சி கொடுத்தீங்கன்னா வேலிட். ஏ கமா ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20, சி ஈக்குவல் டு 13 கொடுத்தீங்கன்னா கரெக்ட். மூணுமே அசைன் பண்ணாலும் சரி, மூணுமே அசைன் பண்ணாம விட்டாலும் கரெக்ட். இப்போ ஒன்று பொசிஷனில் ஒன்று கீவேர்டு வரும்போது கீவேர்டு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பொசிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பொசிஷன் ஆப்ரேட்டர் பி, இது வந்து கீவேர்டுக்கு அப்புறம் வந்திருக்கு, அதனால இது ஃபால்ஸ். இங்கே பாருங்க, பொசிஷனல் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அப்புறம் கீவேர்டு, இது கரெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆப்ரேட்டர் லாஸ்ட்டாக வந்திருக்கு, தப்பு. இதில் பொசிஷனல் ஆப்ரேட்டர் இன்பிட்வீனில் வந்திருக்கு, தப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லா பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் முடிச்சுட்டு தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை போடணும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு செட் எம்சிக்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு கிளாஸஸில் வந்து நம்ம லைப்ரரிஸு இன்னும் நிறையா ட்ராப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். 6:30க்கு வந்து எம்சிக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அதையும் மறக்காமல் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. See the next class.